வெறும் 4 ஸ்டெப்ஸ்ல நீங்களும் வேற லெவல்ல வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க CapCutல தான் எடிட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு VPN இருக்கணும். ஸோ நீங்க VPN ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஏன்னா CapCut வந்து சைனாவோட ஆப்பு. ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால VPN கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கங்க வீடியோ எடிட்டர்ல. அண்ட் தென் என்னோட ஃபோட்டோஸ் போட்டே நான் வீடியோ எடிட் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தென் சரி ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தே வாங்கிடலாம் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்தே வாங்கிட்டேன். ஜஸ்ட் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆடுன்றத கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோ எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே 720 பிக்சலில் இருக்கிறத 180 பிக்சலில் மாற்றிங்க. 30 எஃப்பிஎஸில் மாற்றிங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணுமோ அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணிங்க. அண்ட் தென் நான் ஃபிட் பண்ணிவிட்டு நம்பர் 1 கலர் கிரேடிங். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கலர் கிரேடிங் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்காக நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஒரே செட்டிங்கை எல்லா ஃபோட்டோக்கும் அப்ளை பண்ணாலும் சரி, கலர் கிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வீடியோ